ஜென்ரலா ஸ்ட்ரீட் டாக்ஸ் அதாவது இந்தியன் மேங்க்ரோவ்னாலே அக்ரெசிவா இருக்கும்னு நாம தப்பா நினைக்கிறோம். ஆனா அதுகளோட நேச்சரே அப்படி கிடையாது. அதோட அக்ரெசிவ்க்கு காரணம் அதை சுத்தி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் தான். டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு ஃபுட்டு கிடைக்குமா, இல்ல தூங்க போகும்போது நிம்மதியா தூங்க முடியுமா, நம்மளை யாராவது அடிச்சிருவாங்களா அப்படிங்கிற பயத்தோடையே அதோட லைஃப் போயிட்டு இருக்கோம். அதனால தான் சடனா சவுண்டை கேட்டாலோ இல்லாட்டி அதுக்கு பழக்கம் இல்லாத வெளியாட்களை பார்த்தாலோ அலர்ட் ஆகி பார்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அது நம்மளை அட்டாக் பண்ண கிடையாது, அதை பாதுகாத்துக்கத்தான். ஏன்னா அதுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வீடே ஸ்ட்ரீட் தான். அதனால தான் ஸ்ட்ரேஞ்சா ஏதாவது ஃபீல் பண்ணிச்சுன்னா பார்க் பண்றது, சேஸ் பண்றது மாதிரியான வேலைகளை செய்யும். அதுக்கு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. பொதுவா டாக்ஸ் உருமுறது, பார்க் பண்ணி எகிரிக்கிட்டு வர்றது, இது எல்லாமே ஒரு விதமான கம்யூனிகேஷன் தான். அதை பார்த்து நம்ம பேனிக் ஆக வேண்டிய தேவை கிடையாது. அந்த மாதிரியான நேரத்துல டாக்ஸ் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடுல காமா டாகோட ஐ கான்டாக்ட் இல்லாம நடக்க ஆரம்பிக்கணும். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, டாக் அந்த மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா ஓடக்கூடாது. ஏன்னா டாக் ஓடுறவங்கள தான் துரத்தும், பயந்தவங்கள தான் கடிக்கும். மேலும் டாக் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க.